ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொலியில் குணமறிந்து உதவி செய் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா. ஒரு ஓநாய்க்கு காட்டு பன்னி ஒன்று இறையா கிடைச்சிச்சான். அதை தனியாக தின்னுக்கிட்டு இருந்துச்சான். கொளுத்த பன்னி நல்ல ருசியாக இருந்துச்சான். எலும்பை கடிச்சு திங்கிறப்போ ஒரு சின்ன எலும்பு தொண்டையில் சிக்கிக்கிச்சான். எலும்பு துண்டு உள்ளேயும் போகலை, வெளியிலையும் வரலை. ஓநாய் போராடிச்சான். அங்கும் இங்கும் ஓடுச்சான். அது பெருசாக ஊளையிட்டுச்சான். இதை மரத்து மேலே அமர்ந்திருந்த கொக்கு பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். ஓநாயோட அவஸ்தையை பார்த்து இறக்கப்பட்டு அதோட அருகில் வந்துச்சான். கொக்கே கொக்கே, என் தொண்டையில் எலும்பு சிக்கிக்கிட்டு என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது. எலும்பை எடுத்து விடு, உனக்கு நிறைய பரிசு தரேன்னு ஓநாய் சொன்னிச்சான். கொக்கு ஓநாயோட அருகில் போய் அண்ணாந்து வாயை அகல தெர அப்படின்னு சொன்னிச்சான். ஓநாய் வாயை திறக்க கொக்கு தன் நீண்ட அழகால எலும்பை பக்குவமாக வெளியில் எடுத்து விட்டுட்டு பரிசை கொடுன்னு கேட்டுச்சான். பரிசா? உன்னை உயிரோட விட்டதே பெரிய பரிசு, இங்கேருந்து பறந்து போயிடுன்னு ஓநாய் மிரட்ட பயந்த கொக்கு ஏமாற்றத்தோட பறந்து போச்சான். அப்ப கொக்கு நினைச்சிச்சான், ஓநாயோட குணம் நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அதுக்கு நாம ஏன் உதவி செஞ்சோம்? எலும்பை எடுத்து விட்டதும் அது கழுத்தை கடிச்சு கொண்டு இருந்தா இந்நேரம் உயிர் போயிருக்கும். யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு உதவி பண்ணணும். நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் உதவி செய்யறது தப்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பறந்து போச்சான். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.